ஸோ டே 2 இன் வர்க்கலா. நாங்கள் வந்துட்டு ஒரு நாள் தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் வந்த இடத்துல சில பல காரணங்களால் நாங்கள் வந்துட்டு ரூம் போட்டு டே 2வாக வந்துட்டு இது பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கயாக்கிங் வந்துட்டு இருக்கா இல்லையாங்கிறத வந்துட்டு நாங்கள் போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு சப்போஸ் எது இருந்தது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுன்னா நம்ம போவோம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு தான். நாங்கள் கயாக்கிங் போகிறதுக்காக வந்துட்டோம். இந்த இடம் தான் வந்துட்டு இது வந்துட்டு மேங்களூர் வில்லேஜ் அட்வென்ச்சர்ஸ்னு சொல்லி ஒரு இடம். இந்த இடம் வந்துட்டு நீங்கள் நிறையா பார்க்கலாம், நிறைய பேர் கூப்பிடுவாங்க. இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு ரிவ்யூஸ் அதிகமாக இருந்தது, 5K ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. கயாக்கிங், வாட்டர் சைக்கிளிங், சோஃபா ரைடு எதோ வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் கன்சர்ன் ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். கயாக்கிங் 800 rupees, 1000 சொன்னாங்க, 800 rupees வாங்கியிருக்கு. சொல்லுடா, எமர்ஜென்சி கான்டாக்ட்லாம் கேட்குறேன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. ஓகே, நாங்கள் இதை ஃபில் பண்ணிட்டு உள்ளே போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எங்களுக்கு லாக்கருக்கு வந்துட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டு வேல்யூபிள் திங்ஸ் எதுவும் கொண்டு போகாதீங்க. க்ளோஸ் அப்லேயே இல்லை, கொஞ்சமாக தள்ளி வச்சிடுறா. எனக்கு லாகடுக்கே தெரில கைஸ், ஆனால் லாக் வச்சுருக்கேன். இல்லை, நான் புதியில ஜி எனக்கு இவனை வந்துட்டு நான் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்துருப்பான். அதுக்கே கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன ஃபோன் வாங்கிட்டு எடுக்கணுங்கிறது. செங்கல் மாதிரி ஃபோன் வாங்கினா அப்படி தான் இருக்கும், கை வலிக்கும். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்டு ஏதாவது ஒன்று எடுத்து தரணும். நெக்ஸ்ட் டைம் அதை என்னமா சொன்னீங்க, ஃபேமிலியாக இருந்தோமா? ஃபேமிலியாக யாராக இருந்தாலும் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக 1 day ஸ்பெண்ட் பண்ணலாம் தாராளமாக, அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தால். முக்கியமான நோட், இது ஏதோ நீங்கள் குதி வச்சு சொல்கிற மாதிரி இருக்கே. கட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ கட் பண்ணட்டா அவ்வளோதான், பார்த்துக்கோ. நான் எதுவுமே சொல்லலை, நீ ஏன் வளர்ந்ததே இங்கே வரக்கூடாது. நான் சொல்லுவேன்டா, நான் போடுவேன்டா. ஆனால் ஏசி எதுவும் இல்லையோடா? இது ஏசி இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. எனக்கும் அது இருக்கிற மாதிரி தெரில. இது ஆக்சுவலாக குட்டி தான்டா, ரொம்ப குட்டி. நீங்கள் இது பண்ண மட்டும்தான் முடியும். ஆமாம், தங்க மட்டும் தான் முடியும். ஓ, பாத்ரூம்லாம் காமன் பாத்ரூம் தான் போல இருக்கு. டேய், கொடைக்கானல்லையே எங்கேயோ இதே மாதிரி தான்டா வச்சுருக்காங்க. இல்லை, கொடைக்கானல்லையும் வச்சுருக்கானுங்க. ஏலகிரி ஃபுல்லாக. ஓ, நீ ஹட்டு சொல்கிறியா? ஹட்டு எல்லா ஊர்லேயும் தானே இப்போ வச்சுருக்கான். எனக்கு அவனுங்க வந்துட்டு உடனே ஒத்துக்கிட்டது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. எதுவுமே பாகின் எதுவுமே பண்ணல, 800 அப்படின்னா ஓகே 800 காம்படிஷன் அப்படின்ட்டானுங்க. போனதான் 800 rupeesக்கு நாங்கள் ஓடி போனோம். நன்றி வணக்கம்ட்டு. இந்த வாடி 800 rupeesக்கு அவங்க என்ன செய்ய போகிறான்னு தெரில, பார்ப்போம். ஒன்றும் இல்லை, அவனுக்கு இன்றைக்கி வீக் டேடா, இது ட்ரை டேவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. நேற்று வந்திருந்தானா குறைச்சிருக்க மாட்டான். நேற்று வந்திருந்தானா வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்துட்டு கன்ஃபார்மாக நீங்கள் எங்கே பண்ணினாலும் நீங்கள் 1000 தான் பே பண்ணுன்னு இருப்பான். இப்போ எல்லோரும் பார்க்கிங் இங்கே பண்ணியிருக்காங்க, நம்ம மட்டும் தான் அங்கே பண்ணியிருக்கோம். இந்த இடம் நல்லா இருக்கு பாவா. பின்னாடி வீடியோ பாரு, நல்லா இருக்கு. வீடியோ நல்லாயிருக்கு, ஆனால் வீடியோவில் நம்ம 2 நல்லா இல்லை. இல்லை, நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. வெயில் அடிக்குது, என் மூஞ்சில் நல்லா மறைச்சிக்கிட்டாங்க பாருங்கள். பயங்கரமாக வந்துட்டு வெயில் அடிக்குது. கொஞ்சம் வெக்கையாதுக்கு, ஐ மீன் கிளிஃப்னாலே வைக்கையாக தான் இருக்கும். இது கிளிஃபே கிடையாதுடா. இது கிளிஃபு கிடையாது, கிளிஃப் ஏரியாலும் அப்படி தான் இருக்கும். சொல்லி வைக்கிறது தான் சும்மா. தம்பி சொல்லுவான், அங்கே நீ அந்த நம்ம பொதிகை ஹில்ஸில் இருந்து விருதுநகர் தாண்டி இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு நம்ம இங்கிட்டு வந்துருக்கோம். உனக்கு என்ன பண்ண இதமாக இருக்கும், உப்பு காற்று வேறு அடிக்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு சிங்கிள் கயாக் தான் கேட்டிருக்கோம். டைம் ஆச்சு, நாங்கள் இப்போ அடுத்து வந்துட்டோம். கேரளா தானே பீச் ஓரமாக தானே குழுக்குழுன்னு தான் இருக்குன்னு யாரும் நினச்சிடாதீங்க. எஸ், கேரளாவில் அந்த ஹில்ஸ் ஓட்டி மட்டும்தான் நல்லாயிருக்கும். கேரளாவுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து குழுக்குழுன்னு இருக்காது. ஓகே, இந்த தண்ணி கொஞ்சம் கிளியராக இருக்குது. இல்லை மீன்லாம் போது தெரியுது.
கபிலேஷ் வந்துட்டு நடுக்கடலில் குதிச்சு அது கடலே கிடையாது இந்த வாட்டரில் வந்து குதிக்க போதானா என்ன குடிச்ச டீக்கே இவ்வளோ வளர்ற நீ டயர்டாக இருக்கு மாமே. A few moments later. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் ஒரு 5 to 10 minutes ஆகும். நாங்கள் சாப்பிட்ற இடத்துல கொஞ்சம் தமிழ் பசங்களை பார்த்தோம், தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கூட தான் எங்களை வந்து அனுப்ப போகிறாங்க போல். ஒரு கைடு தென் பேக் ஆஃப் 10 to 12 people அந்த மாதிரி தான் அவங்க அனுப்புகிறாங்க. மொத்த டியூரேஷன் வந்துட்டு 1.5 hours to 2 hours அவங்க சொல்கிறாங்க. தென் இதோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ சொன்னாங்க 3.5 kilometers வந்துட்டு இதோட சரௌண்டிங்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவுமே நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இவங்க புதுசாக நிறையா பண்ணியிருக்காங்க. நோ பெய்டு ப்ரமோஷன். ஆமாம், நோ பெய்ட் ப்ரமோஷன்ஸ். இது வந்துட்டு ஒன்லி பெய்டு. ஆமாம், நாங்கள் தான் வந்துட்டு காசு கொடுத்து வந்திருக்கோம். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் ட்ரைனிங் இருக்கான், ஏதோ ட்ரைனிங்கு, அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் அப்பெல்லாம் இருக்கு. 2 years ஆச்சு வந்து. இதுதான் உங்கள் சிங்கிள் போட்டு, அது டபுள் போட்டு. எல்லா சிட்டிங் பொசிஷன்ஸும் எவ்ரிதிங் சேம் பண்ணி உங்களை எங்கே போயிட்டாலே மாதிரி ஹெல்ப் பண்ணிவிட்டு இங்கேயே நம்ம ஹெல்ப் பண்ணிவிட்டு பட் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அதர்வைஸ் இங்கேருந்தே கவுண்ட் விடுறதுக்கு எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்கு தான். இதே மாதிரி கால் வச்சு ஏறதுக்கு ட்ரை பண்ணிவிடும். இந்த வாட்டர் லிஸ்ட்லக்கே போல் ஒளி ஹவ் யூ ஸ்டெப் வந்து போ இந்த ஸ்லிப்பாகி விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதுலேயே விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கால் வச்சு ஏறக்கூடாது. எப்படி ஏறணும்னா இட்ஸ் ஈஸி மெத்தட். நான் லைட்லி பெண்டிய பாடி இதே மாதிரி பாடி போட்ஸு எப்படி உங்களுக்கு சேர் வைக்கணும் அதே மாதிரி திரும்பி உட்காருங்க. இதுதான் ஈஸி. ஓகே, அப்புறம் 2 காலும் உள்ளே போகணும். ஆல்ரெடி சொல்லிட்டு சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. உங்களுக்கு காலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிடா. பேக் அப்படியே நல்லா பின்னாடி டைட் பண்ணணும். இந்த முட்டி 2 எப்படி வைடாக வைக்கணும். இட் வில் கெட் மோர் பேலன்ஸ் ஃப்ரீ இந்த வாட்டர். ஓகே, இதே மாதிரி சேர்த்து வைக்கக்கூடாது. அப்பர் போர்டு எப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். பின்னாடி படுக்கக்கூடாது. பின்னாடி படுத்துட்டா பேக் பே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கயாக்கிங் நான் வந்துட்டு ஆல்ரெடி கயாக்கிங் பண்ணியிருக்கேன், ஓஷன் கயாக்கிங் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலெலாம் தண்ணி அடிக்கும். ஏன்னா ஓஷன் கயாக்கிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைட்ஸ்லாம் இருக்கும், அலையடிக்கும். ஆமாம், பண்ணே தேவையில்ல போல, இப்படி வச்சாலும் அதே போயிடுது. அலையடிக்கும், அது எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்குது. ஓஷன் கயாக்கிங் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. அண்டு கபிலுக்கு தான் ஃபஸ்ட் டைம். எப்படி இருக்குது கபில்? ஜாலியாக இருக்குது. ஆனால் நம்ம போய் சொல்லிட்டோம். தெரியும், நீ பாட்டுக்கு அடிச்சு விட்றீங்க அங்கிட்டு. சரி, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த இடமே நல்லா இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன் போகிற வழியில். ஓகே, நான் வந்துட்டு கொஞ்சம் பெடல் பண்ணுறேன். டேய் ஆகாஷ், நீ பாரு எல்லா சைடும் இடிக்கிறேன் வந்து. இல்லை பிடிச்சிக்கோ. அங்கிட்டு சைக்கோ தனியா போய் பண்றாங்க. யாருக்குங்க இவன் என்னைய பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான்? மெண்டலு, நீ நடுவழியில் நிற்கிறடா, தெரியுதா இல்லையா உனக்கு? டேய், நான் சிங்கிள் ஹேண்டில் போட்டாலும் துடுப்பு போட்டுருவேன்டா. ஆமா, பயப்படாதீங்க. இங்கே பாருங்க, நான் எவ்வளோ அழகாக சிங்கிள் ஹேண்டில் போட்டுருக்கீங்க. ஓகே, இந்த இடமே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமும் இன்னும் போகுமா? ஸோ அந்த போகிற இடம் வந்துட்டு ஹாய் ப்ரோ. அதெல்லாம் ஒரு மொக்க சேனல் சும்மா. சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. அவன் ஆரம்பத்துக்கு வந்து ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் அந்த கொஞ்சம் அந்த மேங்களூர் ஃபாரஸ்ட், அந்த கேவ் மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன். ஓகே, ஸ்பீடாக போகணுன்னா போகலாம். எனக்கு இந்த ஸ்லோவாக போக தான் பிடிக்குது. என்ன பண்ணுறது, அவன் அங்கே போயிட்டானுங்க எல்லாம், நான் மட்டும் இங்கிட்ட இருக்கேன். ஆக்சுவலி தனியாக இப்படி வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனக்கு ஒரே பயம் ஃபோன் கீழே விழுந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க ஃபோன் கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே விட்டு வந்துடுங்கன்னு. ஓகே, நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் இப்போ வேகமாக போய் தான் ஆகணும். வந்துட்டேன் மாமே. அப்படியே எல்லாம் தனித்தனியாக போகலாம். அப்படியே எடுத்து நீ போக முடியாது, போயிருவியா? டேய் போட்டு திரும்புதுடா.
பக்கத்துல தான் தெரியும். மாமி இந்த இடம் கூட நல்லா இருக்குடா. நம்ம கோவாவில் போனோம் கன்றாவியா. சில நேரங்கள் கழித்து ப்ரோ மேங்கோ ஃபால்ஸ் கம்மியாக தான் நான் எல்லாமே ஜாலியாக விளாக் பண்ணிட்டு இருக்கேன். யோ யோ யோலோ. ஆனால் இந்த இடம் சூப்பராக இருக்குடா. கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாம் போல. வெயில் எல்லாம் சரிதான். வந்தது என்ஜாய் பண்ணி ஊருக்கு போனோம்ல. ஆமாண்டா, ஊருக்காக போனோம். இதுலேயே டயர்ட் ஆகிடுவோம் போல. நீங்கள் ஏன் ப்ரோ இடிக்க போகிறேன் எங்கிட்ட நான் பிடிச்சிக்கிறேன். நல்லா இருக்கு. வேணாம் ப்ரோ. இவன் ஒருத்தன் விளாக் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்ட்டு. அத்தாடி ஃபோனை விட்டுருப்பேன். எனக்கு என் வீடியோ சரியாக இருக்கான்னு கூட தெரியல. அந்தளவுக்கு வந்துட்டு டயர்ட் ஆகிட்டேன். நான் ஆக்சுவலி இங்கே ஒரு இந்த கப்புள் வந்துட்டு இந்த படகுல போயிட்டு இருக்காங்க. இந்த குச்சி வச்சு தள்ளுவாங்களா அந்த படகு. அதை எடுக்கணும் வீடியோ. எனக்கு அது நல்லா இருக்குது பார்க்க. அவ்வளோ அது சூப்பராக இருந்தது. சார் நான் அதை எடுக்கணுங்கிறத வேகமாக வந்துட்டேன். எல்லாம் ரொம்ப தள்ளி வராங்க. ஆனால் நான் அதை காமிக்கிறேன். ஓகே. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கிற கயாக்கிங் ட்ரை பண்ணுங்கள். மேங்கோ ஃபாரஸ்ட்டில் இருக்கிற இந்த கயாக்கிங். நான் உங்களுக்கு உங்களோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்கள் என்ன ஏது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இவனுங்க எங்கள் பாய்ஸ் இன்னும் வரல. ஸோ நான் அது வரைக்கும் அதை வந்துட்டானுங்க. ஓகே, நான் உங்களுக்கு இந்த கயாக்கிங்கை முடிச்சுட்டு தென் நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணும்போது நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே. பிசுன்னு இதுக்கு உடம்பெல்லாம் வழியாக முடிச்சாச்சு கயாக்கிங். ஸோ எல்லாம் நம்ம பாய்ஸ் கூட தான் முடித்தது. இப்போ க்ரௌட் ரொம்ப லோ டயர்ட். இப்போ வண்டி ஓட்டுறோம் ஹில்ஸில். எனக்கு இவன் கூட பார்த்தா நினச்சாதான் போதும் பயமே. நேற்றே 2 வாட்டி காவு கொடுக்க பார்த்துட்டான். சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கணும். இதுக்கு மேலே எங்களுக்கு டயர்டு உயிரோட இருந்தால் அந்த வீடியோ ஓகே. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். டேக் கேர். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.